இப்போ solution of difference equations using Z transform topic பார்க்குறோம். difference equation ஓட solution வந்து Z transform யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த டாபிக். அப்போது இதோட ஃபார்முலாஸ்ன்னு பார்க்குறப்போ Z of yn ynக்கு Z transform எடுத்தோம்னா என்ன வரும்னா y of zன்னு தான் வரும். இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ரிமைனிங் இருக்க ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ Z of yn plus 3 இதுக்கு Z transform எடுக்கிறேன், yn plus 3க்கு Z transform எடுக்கிறேன்னா அதோட வேல்யூ z cube y of z, இங்கே 3 வந்தால் இங்கே 3. அடுத்தது என்ன வரும், மைனஸ் z cube y of 0ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த பவரை ஒன்று ரெடியூஸ் பண்ணுறேன், மைனஸ் z ஸ்கொயர், இங்கே ஆட் பண்ணுறேன் y of 1. அடுத்தது மைனஸ் இங்கே பவர் ரெடியூஸ் பண்ணுறேன் z பவர் n, இங்கே ஆட் பண்ணுறேன் y of 2. அப்போ என்னது, இங்கே பவர் இங்கே சஃபிக்ஸில் 3 வந்ததுன்னா z cube y of z மைனஸ் z cube z ஸ்கொயர் zன்னு வரும். இங்கே y of 0 y of 1 y of 2ன்னு வரும். இப்போ இதே ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலா பாருங்கள், z of yn plus 2. இங்கே 2 வந்ததுன்னு என்ன போடுவோம், z ஸ்கொயர் y of z. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்திருக்கணும், z ஸ்கொயர் இருக்கணும், இதிலேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ண z இருக்குது. அடுத்து y of 0 y of 1. அடுத்தது z of yn plus 1 அப்படிங்கிறப்போ என்ன வரும், இங்கே 1 தான். அப்போ z பவர் 1 தான், z y of z மைனஸ் z y of 0. இங்கே பவர் 1 தான் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம முடிக்கிறதே பவர் 1ல் முடிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு சம்ம சால்வ் பண்ணுறதுக்கான பேஸ். ஃபஸ்ட் ப்ராப்ளம், சால்வ் yn plus 2 plus 6 yn plus 1 plus 9 yn is equal to 2 power n given y0 is equal to y1 is equal to 0. இதோட சொல்யூஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியிருக்கேன், கிவன் ப்ராப்ளம் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது Z transform போத் சைட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளையிங் Z transforms both sides. Z transform of yn plus 1 plus 9 Z transform of yn is equal to Z transform of 2 power n. And we know the formula for Z transform of yn plus 2. Formula is z square y of z minus z square y of 0 minus z y of 1 plus 6 into formula for z of yn plus 1 is z y of z minus z y of 0, and formula for z of yn value is y of z. This is equal to z of a power n format. Already we know the formula z inverse of z by z minus a. Formula is a power n. Now இப்போது இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், z inverse of z by z minus a ஓட ஃபார்முலா a power n. இந்த z inverse தான் இப்போ ரைட் சைடில் போயிடுது. அப்போ z of a power n ஃபார்முலா என்ன, z divided by z minus a. இந்த z inverse ரைட் சைடில் போயிடுது. அப்போ z by z minus aன்னு எழுதணுமா, இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ z by z minus 2. இப்போ அந்த ஃபார்முலாஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறதோட ஃபார்முலா இது, செகண்ட்க்கு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். z ofynோட ஃபார்முலா y of z, ரைட் சைடில் z of a பவர் என்னோட ஃபார்முலா z by z minus a. இப்போ ஆல்ரெடி வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், y0 is equal to y1 is equal to 0. y0னா இதோட மீனிங் என்ன, y of 0, y1னா y of 1, இதோட வேல்யூஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எங்கெங்கே y0 y1 வருதோ அங்கெல்லாம் வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ரிமைனிங் என்ன வரும், z ஸ்கொயர் y of z மைனஸ் y of 0 வேல்யூ இஸ் 0. அப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் y of 1ம் 0 தான். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், 6 z y of z, y of 0 வேல்யூ 0 plus 9 y of z is equal to z by z minus 2.
இப்போது ரிமைனிங் இருக்கிறதுல டேர்ம்ஸில் வந்து ஒய் ஆஃப் இசட் வெளியிடுங்க. ஒய் ஆஃப் இசட் வெளியெடுத்தால் ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒய் ஆஃப் இசட் வெளியெடுத்துட்டோம்னா ரிமைனிங் 6z. இங்கே ஒய் ஆஃப் இசட் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 9 into y of z is equal to z by z minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் ஆஃப் இசட் மட்டும் லெஃப்டில் வச்சுக்கிறேன். ரைட் சைடில் ரிமைனிங் இருக்க லெஃப்ட் சைடு வேல்யூ இருக்குது இல்லையா, அதை ரைட் சைடில் கொண்டு வரேன். ரிமைனிங் என்ன இருந்தது, இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 6z ப்ளஸ் 9. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 6z ப்ளஸ் 9. இது எப்படி எதெல்லாம், இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் 2. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ இதோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக. இங்கே ஏக்கு பதிலாக இசட், பிக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போது இதோட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன, இந்த நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா இசட், அதை லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா டினாமினேட்டரில் வந்து ஒய் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை z minus 2 into z plus 3 whole square. இப்போ இதுக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணோம்னா a by z minus 2 plus b by z plus 3 plus c by z plus 3 whole square. இப்போ ரிமைனிங் இந்த எல்சிஎம்லாம் எடுத்த பிறகு நமக்கு என்ன இருக்கும், 1 is equal to a into இங்கே என்னது லெஃப்ட் சைடு இருக்கிறதே தான் ரைட் சைடு உங்களுக்கு டினாமினேட்டர் வரணும்னு சொன்னேன். இங்கே a டிவைடட் பை z minus 2 இருக்குது. இன்னும் என்ன வேணும், z plus 3 whole square வேணும். அப்போது a into z plus 3 whole square வரும் ப்ளஸ் b into bயில் இங்கே என்ன இருக்குது, z plus 3 இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும், z plus 3 whole square வேணும். அப்போ ஒரு z plus 3 மல்டிப்ளை பண்ணணும். வேறு என்ன டேர்ம் இல்லைன்னு பார்த்தோம்னா z minus 2 இல்லை, அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது சியில் வந்து z plus 3 whole square இருக்குது. எந்த டேர்ம் இல்லைன்னு பார்த்தோம்னா z minus 2 இல்லை. இப்போது எந்தெந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ராக்கெட்டில் இருக்காது 0 ஆகும்னு பார்க்கணும். இங்கே இசட்க்கு -3 போட்டோம்னா 0 ஆகும். அடுத்தது இங்கே 2 போட்டால் 0 ஆகும். அந்த வேல்யூஸை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். புட் இசட் ஈக்குவல் டு 2. இசட் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே என்ன வரும், லெஃப்டில் 1 தான். இசட்க்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 + 3 5. இப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு வரும். இங்கே என்ன ஆகும், இசட்க்கு 2 போட்டோம்னா 0. இப்போ பி டேர்ம் வராது, இங்கேயும் 0. அப்போது 5 ஸ்கொயருங்கிறப்ப 25. 25 ஏவோட வேல்யூ 1. எனக்கு தேவை ஏ வேல்யூ தான். அப்போ 1 டிவைடட் பை 25. அடுத்தது இசட் இருக்கிற இடத்துல -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் சைடு 1 தான். இசட்க்கு -3 போட்டோம்னா இந்த டேர்ம் 0, இங்கேயும் 0, இங்கே ரிமைனிங் இங்கே மட்டும் இருக்கும். இசட் இருக்கிற இடத்துல -3 -2. அப்போ என்ன வரும், -5c. எனக்கு தேவை சி வேல்யூ தான். அப்போது இந்த 5 இங்கே டிவைடில் வந்துடும். மைனஸ் காமனாக போட்டுக்கிறேன். -1/5. அடுத்தது என்ன பண்ணலாம், இசட்க்கு 0 போடலாம். அப்படி இல்லைன்னா இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இசட்க்கு 0 போடுறீங்கன்னு வைங்க. இசட்க்கு 0 போட்டிங்கன்னா ஏபிசி 3 டேர்ம்ஸ் வரும். அதே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2 டேர்ம்ஸ் தான் வரும். அதனால் நான் கோஎஃபிஷியன்ட்டே ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். லெஃப்ட் சைடில் இசட் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இப்போ 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்னது, a + b ஹோல் ஸ்கொயருங்கிறப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ a ஸ்கொயர்னால் இசட் ஸ்கொயர்னு வருமா, அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன e. இங்கே இசட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் வருமா. இப்போ இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, b. இங்கே இசட் மட்டும்தான் இருக்குது, இசட் ஸ்கொயர் இல்லை. இதில் ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். a வேல்யூ ஆல்ரெடி தெரியும், 1/25. அதை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ பியோட வேல்யூங்கிறப்போ இது மைனஸில் வந்துடும். b value is -1/25. இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y of z by z இதோட வேல்யூ தான் இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இதை கூட
ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன ஆகும்? y of z divided by z is equal to a divided by z minus 2. a வேல்யூ என்ன? 1 by 25. அதை இங்கே ஃப்ரண்ட்லேயே எழுதிக்கிறேன். a டிவைடில் இருக்கிறத 1 by z minus 2. அடுத்தது என்னது? ப்ளஸ் b by z plus 3. b ஓட வேல்யூ மைனஸில் இருக்கு இல்லையா? மைனஸ் 1 by 25 1 by z plus 3. தேர்ட் வேல்யூ என்னது? சி வேல்யூ இங்கே என்ன இருக்குது? சி வேல்யூ மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் 1 by 5 1 by z plus 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த லெஃப்டில் டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா z, இதை ரைட் சைடில் கொண்டு வந்துடுவேன். அப்போ y of z is equal to 1 by 25 z by z minus 2 minus 1 by 25 z by z plus 3 minus 1 by 5 z by z plus 3 whole square. Next ரெண்டு சைட்லேயுமே z inverse அப்ளை பண்ணுறேன். z inverse of y of z is equal to 1 by 25 z inverse of என்ன இருக்குது? z by z minus 2 minus 1 by 25 z inverse of z by z plus 3 minus 1 by 5 z inverse of z by இங்கே நம்மளோட சம்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z plus 3 இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலா ஃபார்மேட்டில் வந்து z மைனஸ் a ஹோல் ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்கும். அப்போ இதை மைனஸ் வர மாதிரி மாற்றுறோம். அப்போது ப்ளஸ் 3க்கு பதிலாக மைனஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3ன்னு போட்டுக்கிறோம். எதுக்காக அப்படி மாற்றிருக்கோன்னா நம்மளோட ஃபார்முலா ஃபார்மேட்டுக்காக. இப்போ இதுக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a. இதோட ஃபார்முலா a பவர் n. இங்கே மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதிடுவேன். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? 1 by 25. இங்கே 2 இருக்கா? இங்கே a இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 2 பவர் n மைனஸ் 1 by 25. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னேன். இப்போ இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் a பவர்னு வந்துடும். இப்போ இங்கே ப்ளஸ் 3 இருக்கா? அப்போது இங்கே மைனஸ் 3 பவர் n. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா z இன்வர்ஸ் ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n a பவர் n மைனஸ் 1. இப்போ நம்ம சம்மில் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். a இருக்கிற இடத்துல நம்மளோட சம்மில் மைனஸ் 3 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். 1 by 5 n அப்படியே வந்துடணும். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3 பவர் n மைனஸ் 1. செகண்ட் ப்ராப்ளம். சால்வ் y of k plus 2 plus 4 y of k plus 1 plus 3 y of k is equal to 3 power k where y of 0 value is 0 and y of 1 value is 1. லாஸ்ட் ப்ராப்ளத்தில் சஃபிக்ஸில் கொடுத்துருந்துருப்பாங்க. yn plus 2 yn plus 1 yn அப்படி இருந்திருக்கும் சஃபிக்ஸில். இங்கே வந்து சஃபிக்ஸ்க்கு பதிலாக பக்கத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் n இருக்கிற இடத்துல k இருக்குது. எந்த லெட்டர்ஸ் கொடுத்தாலுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கிவன் ப்ராப்ளத்தை எழுதிட்டு ரெண்டு சைட்லேயும் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணுவோம். லாஸ்ட்டாக z இன்வர்ஸ் அப்ளை பண்ணுவோம். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ போத் சைட்ஸ் வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். இப்போ z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y ஆஃப் k plus 2 plus 4 z transform of y of k plus 1 plus 3 z transform of y of k is equal to z transform of 3 power k. இப்போ இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். z of y n plus 2க்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ z ஸ்கொயர் y of z minus z ஸ்கொயர் y of 0 minus z y of 1 இதோட ஃபார்முலா.
நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணுவேன், இந்த செகண்டாக இருக்கு இல்லையா, z ஆஃப் y ஆஃப் k + 1 இதோட ஃபார்முலா. இதுக்கு எந்த ஃபார்முலானா z ஆஃப் y n + 1ஓட ஃபார்முலா தான். z y ஆஃப் z மைனஸ் z y ஆஃப் 0. நெக்ஸ்ட்டு 3z y ஆஃப் k இதோட ஃபார்முலா 3y ஆஃப் z தான். This is equal to z ஆஃப் a பவர் nக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். z ஆஃப் a பவர் n-ஓட ஃபார்முலா z பை z மைனஸ் a. இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு 3 இருக்குது. அப்போ z பை z மைனஸ் 3. இப்போது எந்தெந்த வேல்யூஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y ஆஃப் 0ஓட வேல்யூ 0, y ஆஃப் 1ஓட வேல்யூ 1. அதை அவங்க கொடுத்துருக்காங்களே அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், z ஸ்கொயர் y ஆஃப் z, y ஆஃப் 0க்கு வேல்யூ 0, y ஆஃப் 1ஓட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு zங்கிறப்போ z இருக்கும் ப்ளஸ் 4, y ஆஃப் 0 தான் 0 ஆகிடுது இல்லையா, அப்போ ரிமைனிங் 4z y ஆஃப் z ப்ளஸ் 3 y ஆஃப் z is equal to z by z minus 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, y ஆஃப் z இல்லாத இருக்க டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் ரிமைனிங் எல்லாத்துலேயுமே y ஆஃப் z இருக்குது. இந்த டேர்மை மட்டும் ரைட் சைடில் கொண்டு வந்துடுவேன். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ்லாம் இருந்து y ஆஃப் z வெளியே எடுக்க போகிறேன். y ஆஃப் z வெளியே எடுத்துட்டா எனக்கு என்ன வரும், z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ப்ளஸ் 3 y ஆஃப் z is equal to z by z minus 3. இந்த லெஃப்டில் இருக்க மைனஸ் z ரைட் சைடில் போகிறப்போ ப்ளஸ் z ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடில் இருக்க இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ 1 இன்ட்டு 3 3, 1 + 3 4. அப்போது இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன வரும், z + 1 z + 3 இன்ட்டு y ஆஃப் z. ரைட் சைடில் என்ன சொன்னேன், கிராஸ் மல்டிப்ளைன்னு சொன்னேன். இப்போ z ப்ளஸ் z இன்ட்டு z மைனஸ் 3 டிவைடட் பை z மைனஸ் 3 இருக்குது. எனக்கு தேவை y ஆஃப் z தான். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் போகிறப்போ டினாமினேட்டரில் போயிடும். ஆல்ரெடி z மைனஸ் 3 இருக்குது. இப்போ z ப்ளஸ் 1 z ப்ளஸ் 3 வந்திருக்கு. இங்கே இருக்கிறத சிம்ப்ளை பண்ணோம்னா z ஸ்கொயர் minus 3z. அப்போது y of z is equal to, ஃபஸ்ட்டு ஹையர் பவர் எழுதிடுறேன், z ஸ்கொயர். இங்கே 3z மைனஸ் z வேல்யூ என்ன வரும், மைனஸ் 2z. டினாமினேட்டரில் என்ன இருக்குது, z மைனஸ் 3 z ப்ளஸ் 1 z ப்ளஸ் 3. இப்போ இதில் நியூமரேட்டரில் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். நியூமரேட்டரில் z காமன். அப்போ அந்த z வந்து வெளியே எடுக்கலாம். z வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், y of z is equal to, z வெளியே எடுத்துட்டேன்னா z minus 2 டிவைடில் z minus 3 z plus 1 z plus 3. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இப்போ அப்ளை பண்ணணும்னா இந்த நியூமரேட்டரில் இருக்க z லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். y of z by z ஃபார்மேட் வச்சுட்டு தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம போடுவோம். அதனால் இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன் நியூமரேட்டரில் இருக்க ஒரு வேல்யூவை. இப்போ z மைனஸ் 2 டிவைடில் என்ன இருக்குது, z மைனஸ் 3 z ப்ளஸ் 1 z ப்ளஸ் 3. இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறோன்னா என்ன வரும், a பை z மைனஸ் 3 ப்ளஸ் b பை z ப்ளஸ் 1 ப்ளஸ் c பை z ப்ளஸ் 3. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பே தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், z மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். z மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே லெஃப்ட் சைடு என்ன டினாமினேட்டரோ அதுதான் வரணும். இங்கே z மைனஸ் 3 இருக்கா, எந்த ரெண்டு வேல்யூஸ் இல்லை, z ப்ளஸ் 1ம் z ப்ளஸ் 3யும் இல்லை. z ப்ளஸ் 1 இன்ட்டு z ப்ளஸ் 3. இப்போ பியில் z ப்ளஸ் 1 இருக்குது. ரிமைனிங் எந்தெந்த வேல்யூஸ் இல்லை, z மைனஸ் 3 z ப்ளஸ் 3 இல்லை. சியில் z ப்ளஸ் 3 இருக்குது, எந்த வேல்யூஸ் இல்லை, z மைனஸ் 3 z ப்ளஸ் 1 இல்லை. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வேல்யூஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் 0 ஆகணும்.
இசட்க்கு பதிலாக -1 போடுறேன். இப்போ என்னாகும் -1 -2ன்னு வருமா? இப்போ -3 இஸ் ஈக்குவல் டு இசட்க்கு பதிலாக -1 போட்டோன்னா இங்கே 0னா ஏ வேல்யூ 0. இங்கே இசட்க்கு பதிலாக -1 போட்டோன்னா -1 -3 -1 +3ன்னு வருமா? அடுத்தது சி இருக்கிற இடத்துல இசட்க்கு பதிலாக -1 போட்டோன்னா 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? -3 இஸ் ஈக்குவல் டு இது -4 இங்கே என்ன வரும்? 2. இது -4 இது 2. இப்போது -3 இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? -8b. மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ பியோட வேல்யூ இந்த 8 இங்கே டிவைடில் வந்துடும் 3/8. நெக்ஸ்ட்டு வேல்யூ என்ன அப்ளை பண்ண போகிறேன்? இசட்க்கு பதிலாக -3. இசட் இருக்கிற இடத்துல -3 போட்டோன்னா -3 -2ங்கிறப்போ -5. இசட்க்கு பதிலாக -3 போட்டோன்னா ஏ வேல்யூ 0. இசட்க்கு பதிலாக -3 போட்டோன்னா பி வேல்யூவும் 0. அப்போ சியில் இருக்கிறது தான் வரும். -3 -3 -3 +1. அப்போ என்ன வரும்? -5 இஸ் ஈக்குவல் டு இங்கே -6 இங்கே என்ன வருது? -2. இப்போ -5 இஸ் ஈக்குவல் டு இங்கே +12c. அப்போ சி வேல்யூங்கிறப்ப என்ன வரும்? இந்த 12 டிவைடில் வந்துடும் -5/12. அடுத்து எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இசட்க்கு -1 போட்டோம், இது 0 ஆனிச்சு. -3 போட்டு ப்ரொசீட் பண்ணிட்டோம். அடுத்தது எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா இசட்க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இசட் இருக்கிற இடத்துல நான் 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது புட் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. 3 போட்டோன்னா என்ன வரும்? 3 - 2 1. இசட்க்கு 3 போட்டோன்னா இங்கே வரும் 3 + 1 3 + 1 4 3 + 3 6. இங்கே என்ன ஆகிடும்? 3 - 3 இங்கே 0 b 0 3 - 3 சியும் 0. இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 6 4s are 24a. a வேல்யூ இஸ் 1/24. இப்போ ஏபிசி வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? y of z divided by z is equal to a value 1/24 into 1/z minus 3 plus b value is 3/8 into 1/z plus 1 plus c. Here c value is -5/12 into 1/z plus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லெஃப்டில் டினாமினேட்டரில் இருக்க இசட்டை ரைட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ என்னாகும்? 1/24 z minus 3 plus 3/8 z plus 1 minus 5/12 z plus 3. நெக்ஸ்ட்டு both sides z inverse apply பண்ணுறோம். z inverse of y of z is equal to 1/24 z inverse of z by z minus 3 plus 3/8 z inverse of z by z plus 1. Next value minus 5/12 z inverse of z by z plus 3. ஜென்ரலாக இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. z inverse of z by z minus a ஓட ஃபார்முலா என்ன எழுதுவோம்? a பவர் n. இங்கே மைனஸ் ஏ இருந்ததுன்னா ப்ளஸில் எழுதுவோம், இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸ்ன்னு எழுதுவோம். a பவர் nங்கிறது எழுதுவோம். பட் இங்கே நம்மளோட கொஷின் வந்து n இருக்கிற இடத்துல k ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்பவும் n வர்ற இடத்துல நம்ம k போட்டு தான் எழுதணும் இந்த சம்முக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? 1/24. இங்கே a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. இப்போது 3 பவர் n வரும் இல்லையா? nக்கு பதிலாக இங்கே k ப்ளஸ் 3/8. இங்கே என்ன இருக்குது?
இங்கே மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸில் எழுதுறேன்னா அப்போ ப்ளஸில் இருக்கா அப்போது -1 பவர் k -5/12 இங்கே +3 இருக்கா அப்போ என்ன எழுதணும்னா மைனஸ் எழுதணும் -3 பவர் k. Next problem, solve yn plus 1 minus 2yn is equal to 0 given y0 value is 3. இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் கொடுத்து வர்றது வந்து 2 mark. given ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன். both sides z transform apply பண்ணுறேன். -2z of yn is equal to 0. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? z of y of z minus zy of 0. z of y ஓட வேல்யூ 2y of z is equal to 0. y of 0க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். z y of z minus 3z minus 2y of z is equal to 0. இந்த 3z இருக்கு இல்லையா, -3z, இது ரைட் சைடில் போகிறப்ப என்ன வரும்? +3z ஆகிடும். ரிமைனிங் இருக்கு இல்லையா, இதில் இருந்து y of z வெளியே எடுக்கிறேன். y of z வெளியே எடுத்துட்டுனா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? இங்கே எந்த டேர்ம்னா இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் இருந்து y of z வெளியே எடுத்துட்டேன்னா z -2. எனக்கு தேவை y of z வேல்யூ தான். y of z is 3z divided by z minus 2. இப்போ டைரெக்டாக z inverse அப்ளை பண்ணுறேன். z inverse of y of z is equal to 3 z inverse of z by z minus 2. z inverse of z by z minus a. இந்த ஃபார்மேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா. z inverse of z by z minus aக்கு ஃபார்முலா என்னது? a பவர் n. இப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? z inverse of y of z is equal to 3 z by z minus a இருக்கா? இந்த ஃபார்முலாவில் a இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 2 பவர் n. இதுதான் உங்களோட ஆன்சர்.